കാട്ടുമരത്തിന്റെ മനമുറിഞ്ഞേ ഏതു തേവയില്ല ഓടിട്ടാ കരയല്ല കടലല്ലേ കണ്ടത് കടലിന്റെ മക്കളാ കടലിന്റെ தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் அரசு பாடசாலைகளில் நிலவும் சீர்கேடு மற்றும் வன்முறைகள் அனைத்தையும் கட்டுப்படுத்த அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. பிரான்சில் அண்மை காலமாக ஆசிரியர்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வருவது நாட்டு மக்களிடையே பெரும் அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. பிரான்ஸ் லியோனில் பாடசாலை மாணவிய ஒருவர் சக மாணவிகளால் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார். பிரான்சில் மிச்சுவல் கூடுதல் மருத்துவ காப்பீட்டு கட்டணங்கள் 3வது ஆண்டாக கடுமையாக உயர்வடைந்து வருகின்றன. மலேசியாவில் போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் சிக்கியிருந்த பிரெஞ்சு பிரஜையான 34 வயது டாம் பிலிக்ஸ் குற்றமற்றவர் என விடுவிக்கப்பட்டு பாரிஸ் நகரத்தை வந்தடைந்துள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். எஸ் மாசா மேங்கோ 12.90. மேங்கோ மட்டும் இல்லை, இதில் இருக்கிற அத்தனையுமே 12.90. இது பெசன் ஃப்ரூட், எல்லா ஐட்டமும் கிடக்குது. இந்தால பாருங்க, கோயா எல்லா ஐட்டமும் இருக்கு. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். பிரான்ஸ் அரசு பாடசாலைகளில் நிலவும் ஒழுக்கற்ற சீர்கேடு மற்றும் வன்முறையை கட்டுப்படுத்துவதற்கு அதிகாரம் மற்றும் அறிவு என்ற கொள்கையின் அடிப்படையில் அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பிரான்சின் முன்னாள் பிரதமர் கேப்ரியல் அத்தால் தொடங்கிய சாக் தே சவ்வா அறிவு, அதிர்ச்சி மற்றும் அதிகார மீட்சி திட்டங்களின் முக்கிய அம்சங்கள் வெளியாகியுள்ளன. வன்முறை அதிகம் நடைபெறும் பகுதிகளில் இருக்கும் இடைநிலை பாடசாலைகள் காலேஜ் மாணவர்கள் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை கட்டாயமாக பாடசாலையில் இருக்க வேண்டும். தவறான பாதையில் செல்லும் அல்லது வன்முறையில் ஈடுபடும் மாணவர்களை விடுமுறை நாட்களில் எக்கால் அந்தனத் டிசிப்ளினர் ஒழுக்க காப்பகங்களில் சேர்த்து அவர்களை நல்வழிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்களை அவமதிக்கும் அல்லது வன்முறையில் ஈடுபடும் மாணவர்களின் மதிப்பெண் சான்றிதழ்களில் அது தொடர்பான குறிப்புகளை சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. 2024 செப்டம்பர் முதல் பல பாடசாலைகளில் மொபைல் போன்கள் நுழையும் போதே ஒரு பெட்டியில் வைத்து பூட்டப்பட வேண்டும் என்ற நடைமுறை கொண்டுவரப்பட்டிருக்கிறது. சமூக ஊடகங்கள் மூலம் பரவும் வன்முறை மற்றும் இணைய துன்புறுத்தல்கள் தடுக்க 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் சட்டம் இயற்றப்பட்டுள்ளது.
கணிதம் மற்றும் பிரெஞ்சு மொழி பாடங்களில் மாணவர்களின் கற்றல் திறனுக்கு ஏற்ப அவர்களை தனித்தனி குழுக்களாக பிரித்து கற்பித்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. உயர்நிலை பாடசாலைக்கு செல்ல இடைநிலை பாடசாலையில் இறுதி தேர்வான பிரேவே தேர்வில் தேர்ச்சி பெறுவது இனி கட்டாயம் ஆக்கப்படலாம். மாணவர்களிடையே ஏற்றத்தாழ்வை குறைக்கவும் ஒழுக்கத்தை வளர்ப்பதற்கும் நாடு முழுவதும் உள்ள சுமார் 100 பாடசாலைகளில் சீருடை அணிவது சோதனை முறையில் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. பாடசாலைகளில் தேசிய கீதம் பாடுவதை ஊக்குவித்தல் மற்றும் குடிமையியல் கல்வி சிவிக் எஜுகேஷன் பாடங்களுக்கான நேரத்தை அதிகரித்தல் போன்ற நடவடிக்கைகள் மூலம் மாணவர்களிடையே தேசப்பற்று மற்றும் சட்ட மதிப்பை உருவாக்க அரசு முயல்கிறது. இந்த நடவடிக்கைகள் சில தரப்பினரிடையே வரவேற்பை பெற்றிருந்தாலும் ஆசிரியர் சங்கங்கள் இது மாணவர்களை தரம் வாரியாக பிரித்து ஒதுக்கும் செயல் என எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. பிரான்சில் அண்மை காலமாக ஆசிரியர்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வருவது நாட்டு மக்களிடையே பெரும் அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. பிப்ரவரி 2026 நிகழ்ந்த சமீபத்திய தாக்குதல் உட்பட பல சம்பவங்கள் ஆசிரியர்களின் பாதுகாப்பின்மையை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. பிப்ரவரி 4 தெற்கு பிரான்சின் சனரி சுமேர் பகுதியில் உள்ள பாடசாலையில் 14 வயது மாணவன் ஒருவன் 60 வயது ஓவிய ஆசிரியையை வகுப்பறையில் வைத்து கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மாணவன் வெறுப்பு காரணமாகவே இந்த தாக்குதலை திட்டமிட்டு நடத்தியதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். ஜூன் 2025 ஓர் உதவி ஆசிரியையும் செப்டம்பர் 2025 ஓர் இசை ஆசிரியரும் கத்தியால் குத்தப்பட்டனர். 2020 சாமுவேல் பெட்டி மற்றும் 2023 டொமினிக் பெர்னா ஆகிய ஆசிரியர்கள் கொல்லப்பட்டதன் வடுக்கள் இன்னும் மக்களிடையே மாறவில்லை. மத ரீதியான அல்லது கலாச்சார ரீதியான மோதல்களை தவிர்க்க 56% ஆசிரியர்கள் வகுப்பறையில் சில கருத்துக்களை பேச தயங்குவதாக ஓர் ஆய்வு தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் நாட்டில் கல்வித்துறை பணியாளர்களில் சுமார் 12% பேர் ஆண்டுதோறும் மிரட்டல்கள் அல்லது அவமதிப்புகளுக்கு உள்ளாகி வருகின்றனர். பொது பாடசாலைகளில் ஆசிரியர்களில் சுமார் 7% பேர் பாடசாலை வளாகத்திற்குள்ளேயே தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என உணர்கின்றனர். பாடசாலைக்கு வெளியே இது இன்னும் அதிகமாக உள்ளது. பாடசாலைகளில் கத்திகள் மற்றும் ஆயுதங்களை கொண்டு வருவதை தடுப்பதற்கு மெட்டல் டிடெக்டர்கள் மற்றும் உடல் ஸ்கேனர்களை பொருத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தி வருகின்றார்கள். 2024 ஆண்டில் மாத்திரம் 500க்கும் மேற்பட்ட கத்திகள் பாடசாலைகளில் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஆசிரியர்களை தாக்கும் மாணவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் தேவை என பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். ஆசிரியர்களுக்கு அரணாக இருக்க நடமாடும் பாதுகாப்பு படை மொபைல் எக்கால் ஃபோர்ஸ் ஒன்றை அரசு அமைத்துள்ளது. இது பதற்றமான பாடசாலைகளுக்கு 48 மணி நேரத்திற்குள் அனுப்பப்படும். ஆசிரியர்கள் பாதுகாப்பின்மை காரணமாக பணியில் இருந்து விலகுவதும் புதியவர்கள் இந்த பணிக்கு வர தயங்குவதும் அதிகரித்து வருகின்றது. பிரான்சின் பல பகுதிகளில் 70%க்கும் அதிகமான பாடசாலைகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிலவுவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகின்றது. பாடசாலைகளில் அதிகாரம் மற்றும் அறிவு கொள்கையின் மூலம் ஒழுக்கத்தை கொண்டுவர அரசு முயன்றாலும் சமூகத்தில் நிலவும் வன்முறை போக்கு பாடசாலைகளுக்குள் ஊடுருவுவதை தடுப்பது சவாலாகவே இருந்து வருகின்றது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன் மத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமாக இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமாக இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு
வருக வருக என வரவேற்கிறோம். இது நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமா. நான் அங்கே ஃப்ரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டி கடையை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்சில் பாடசாலைகளில் வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணம் உள்ளன. லியோன் அருகே உள்ள சென்-ஜெனி-லவல் பகுதியில் பாடசாலை மாணவி ஒருவர் சக மாணவிகளால் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் பற்றிய விசாரணை தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக கூட்டு வன்முறை என்ற பிரிவின் கீழ் பிரான்ஸ் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட மாணவிகள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பாடசாலை நிர்வாகம் அறிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு தேவையான உளவியல் ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. பிரான்ஸ் பாடசாலைகளில் வன்முறை கலாசாரம் அதிகரித்து வருவதையும் இந்த சம்பவம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. பிரான்சில் முச்சுவல் கூடுதல் மருத்துவ காப்பீட்டு கட்டணங்கள் தொடர்ச்சியாக 3வது ஆண்டாக கடுமையாக உயர்வடைந்து வருகின்றன. 2025ஆம் ஆண்டில் சராசரியாக 6% வரை கட்டண உயர்வு நடைமுறைக்கு வந்தது. தனிநபர் காப்பீட்டு ஒப்பந்தங்களுக்கு சராசரியாக 5.3% உயர்வும், நிறுவனங்கள் வழங்கும் குழு காப்பீடுகளுக்கு 7.3 முதல் 10% வரையிலும் கட்டணங்கள் அதிகரித்துள்ளன. 2026ஆம் ஆண்டில் மேலும் 4.3% முதல் 4.7% வரை உயர்வு ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஓய்வூதியம் பெறுவோர் அதிக பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். 75 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாத கட்டணம் சராசரியாக 173 யூரோ உயர்வடைகிறது. காப்பீட்டு திட்டம் பல் மருத்துவம் போன்ற சிகிச்சைகளுக்கான தனது பங்கை குறைத்து அந்த சுமையை தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள் மீது மாற்றியுள்ளது. பொது மருத்துவர் ஒருவருக்கான ஆலோசனை கட்டணம் 26.50 இருந்து 30 யூரோவாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது காப்பீட்டு நிறுவனங்களின் செலவை நேரடியாக அதிகரிக்கின்றது. காப்பீட்டு நிறுவனங்கள் மீது அரசு விதித்துள்ள புதிய வரிகள் மற்றும் 100% சொந்தே திட்டத்தால் ஏற்படும் கூடுதல் செலவுகள் வாடிக்கையாளர்களின் சந்தா தொகையில் ஏற்றப்படுகின்றன. வயதானவர்களுக்கு தேவைப்படும் நீண்டகால மற்றும் நவீன மருத்துவ சிகிச்சைகளுக்கான செலவுகள் அதிகரிப்பதும் ஒரு காரணமாகும். அரசாங்கத்தின் நடவடிக்கை மற்றும் மக்களின் நிலை இந்த உயர்வை கட்டுப்படுத்த 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட காப்பீட்டு கட்டணங்களை 2025ஆம் ஆண்டு மட்டத்திலேயே முடக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டம் இயற்ற முயற்சித்தனர். எனினும் காப்பீட்டு நிறுவனங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இது சட்டவிரோதமானது என கூறி வருகின்றன. பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷபெல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷபெல்.
விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. மலேசிய நாட்டில் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டின் பேரில் சிக்கியிருந்த பிரெஞ்சு பிரஜையான 34 வயது டாம் ஃபெலிக்ஸ் குற்றமற்றவர் என விடுவிக்கப்பட்டு பாரிஸ் நகரத்தை வந்தடைந்துள்ளார். இவர் 2023 ஆகஸ்ட் 9 அன்று மலேசியாவில் லங்கா தீவில் போதைப்பொருள் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டார். மலேசிய சட்டப்படி போதைப்பொருள் கடத்தல் குற்றத்திற்காக இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வாய்ப்பிருந்தது. சுமார் 900 நாட்கள், ஏறத்தாழ 2.5 ஆண்டுகள் சிறை வாசத்திற்கு பின்னர் 2026 பிப்ரவரி 3 மலேசிய நீதிமன்றம் இவரை விடுவித்தது. டாம் ஃபெலிக்ஸ் பிப்ரவரி 5 காலை பாரிஸ் சார்ல்ஸ் டி கோல் விமான நிலையத்தில் தனது குடும்பத்தினரை சந்தித்துள்ளார். நீதி நிலைநாட்டப்பட்டது என அவர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியின் நிதியமைச்சரும் தாராளவாத FDP கட்சியின் தலைவருமான கிறிஸ்டியன் லிட்னர் பிரான்ஸ் ஜெர்மனி இடையிலான தொழில்நுட்ப சுயாட்சி மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு முயற்சிகள் குறித்து தனது மோசமான ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளார். ஐரோப்பாவின் முக்கிய திட்டங்களில் ஒன்றான ஃபியூச்சர் கம்பா ஏர் சிஸ்டம் எனப்படும் கூட்டு போர் விமான திட்டம் மற்றும் ஏனைய தொழில்நுட்ப முன்னெடுப்புகளில் பிரெஞ்சு நிறுவனங்களுக்கும் ஜெர்மனிய நிறுவனங்களுக்கும் இடையே நிலவும் தொடர்ச்சியான மோதல்களே இந்த அதிருப்திக்கு காரணம் என கூறப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் சீனாவுடனான உலகளாவிய போட்டியில் ஐரோப்பா பின்தங்கி வருவதையும் பிரான்ஸ் ஜெர்மனி கூட்டணி இதில் போதிய வேகத்தை காட்டாததையும் லிட்னர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐரோப்பா தனது தொழில்நுட்ப தேவைகளுக்கு வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைக்க அதிக வேகம் மற்றும் அதிக கவனம் தேவை என்றும் தேவையற்ற விதிமுறைகளை குறைத்து தனியார் முதலீடுகளை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சமீபத்தில் ஜெர்மனி நாட்டில் புதிய அதிபராக பொறுப்பேற்றிருக்கும் ஃபிரெட்ரிக் மெர்ஸ், பிரிட்டிஷ் பிரதமர் கீர் ஸ்டார்மர் ஆகியோருக்கு இடையே கையொப்பம் இடப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு ஒப்பந்தங்களுக்கு மத்தியில் லிட்னரின் இந்த விமர்சனம் பிரான்சுடனான ஜெர்மனியின் உறவில் ஏற்பட்டுள்ள விரிசலை பிரதிபலித்து காட்டுகின்றது. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட் போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.